என்ன யோசிக்கிற? நீ கஷ்டப்பட்டு போட்ட திட்டத்தை அசோக் வந்து ஈஸியா கவுத்துட்டானேன்னு ரொம்ப வருத்தமா இருக்கா? அதெல்லாம் கிடையாது. என்னோட பிளான அசோக் காலி செஞ்சதை பத்தி நான் ஒண்ணுமே நினைக்கல. ஆனா கொஞ்சம் தாமதிச்சிருந்தோம்னா மேல இருந்து விழுந்த அந்த ஃபேன் ஜமீன் ஐயாவோட உயிரை பறிச்சிருக்கோம். நான் அதை பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்கேன். மாயா, அது எதிர்பாராம நடந்த ஒரு விபத்து தானே. அத பத்தி நானே ஒன்னும் கவலைப்படல. அதான் நீ என்ன காப்பாத்திட்டிய. ஜமீன் ஐயா, அந்த நிகழ்வு அப்படியெல்லாம் சாதாரணமா கடக்க முடியாது. சொல்லப்போனா அது உங்களுக்கு ஒரு வகையான மரண எச்சரிக்கை. என்ன மாயா சொல்ற? ஆமா ஜமீன் ஐயா, அந்த ஃபேன் ஒன்னும் தானா அருந்து விடல. அந்த ஃபேன் விழுந்ததுக்கான காரணம் துர்கா வயித்துல இருக்கிற அந்த குழந்தை தான். அந்த குழந்தையோட சக்தி தான் உங்களை பழி தீர்க்க பாக்குது. அந்த குழந்தைய கருவிலேயே கிள்ளி எறியணும். இல்ல அந்த குழந்தை வளர வளர அதோட சக்தி இன்னும் தீவிரமாயி உங்களை காவு வாங்கியே தீரும். மாயா, இதுல இருந்து எப்படி தப்பிக்கிறது? சொல்றேன். அதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. துர்கா வயித்துல வச்சே அந்த குழந்தைக்கு சமாதி கட்டணும். இதுக்கு இது மட்டும்தான் தீர்வு. நீங்க உயிர் பிழைக்க இது ஒன்னே ஒண்ணுதான் வழி. முடிக்கிற அவ வயிற்றுலயே அந்த குழந்தைக்கு சமாதி கட்டுற. சமாதி கட்டுற. சின்னையா, கேட்டதா சொல்லுவீங்களா? என்னது நீ சொல்றது புரியல. நீ என்ன கேட்கணும்? நான் என்ன சொல்லணும்? இல்ல, திடீர்னு கார்ல ஏறுன்னு சொன்னீங்க. நானும் ஏறி உட்கார்ந்துட்டேன். நீங்க பாட்டுக்கும் சொல்லாம கொள்ளாம எங்கேயும் நான் அழைச்சிட்டு போறீங்க. அதான் அத கேட்டாதா சொல்லுவீங்களான்னு கேட்டேன். ஓ அதுவா? நாம இப்ப டாக்டர் பார்க்க தான் போயிட்டு இருக்கோம். அவங்க இந்த சிட்டிலேயே பெரிய டாக்டர். உன்னை செக்அப் பண்ண போறாங்க. சின்னையா, உங்ககிட்ட ஒன்னு கேட்கணும்னு நினைச்சுக்கிட்டே இருந்தேன். இப்ப கேட்கலாமா? கேளு துர்கா. இல்ல சின்னையா, என் நேரமும் யாராவது நம்ம கூட இருந்துகிட்டே இருந்தாங்களா? அதான் கேட்க முடியல. அதான் இப்ப கேளுன்னு சொல்லிட்டேனே. ஒண்ணும் இல்ல, அன்னைக்கு வைத்தியர் குடிசையில நீங்க மயங்கி இருந்த போது அங்க என்ன நடந்துச்சுன்னு என்ன தவிர யாருக்குமே தெரியாது. நீங்களும் மயக்கத்துல இருந்தீங்க. அப்புறம் எப்படி அங்க நடந்தது எல்லாரும் முன்னாடியும் கரெக்டா சொன்னீங்க? அதான் எனக்கும் புரியல துர்கா. ரூம்குள்ள வந்து மங்கா உனக்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருந்தா. அதெல்லாம் என் காதலே விடல. ஆனா அவ பேசிட்டே இருக்கும்போது திடீர்னு அன்னைக்கு வைத்தியர் குடியில நடந்த சம்பவம்லாம் என் மனசுக்குள்ள மின்னல் மாதிரி வந்து போச்சு. ஆனா அது எப்படின்னு தான் எனக்கு புரிய மாட்டேங்குது. என்னால இப்ப வரைக்கும் அதை கண்டுபிடிக்கவே முடியல.
என் வயித்துல இருக்கிறது சின்னையாவோட வாரிசு தானே உனக்கே தெரியும். நடந்த அத்தனைக்கும் நீயே சாட்சியா இருந்திருக்க. நீ என்ன செய்வியோ ஏது செய்வியோ எனக்கு தெரியாது. சின்னையா மனசு மாறணும், அவருக்கு என் மனசு புரியணும். சின்னையா, நமக்குள்ள நடந்தத உங்களுக்கு யாரு தெரியப்படுத்தினாங்கன்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன். கண்டுபிடிச்சிட்டியா? யாரு? கனகதுர்கா அம்மன். கனகதுர்கா அம்மனா? ஆமா, அந்த தாய் தான் உங்க மனசுக்குள்ள வந்து எல்லாத்தையும் காட்டி கொடுத்திருக்கா. ஏய், என்ன காமெடி பண்றியா? காமெடி எல்லாம் பண்ணல, நிஜமா தான் சொல்றேன். அந்த கனகதுர்கா அம்மன் தான் உங்களுக்கு காட்டி கொடுத்திருக்கு. அது மட்டும் இல்ல, அந்த அம்மன் இந்த மாதிரி நான் பிரச்சனையில மாட்டிருக்கும் போதெல்லாம் எனக்கு வந்து உதவி செய்யும். என்னது? அம்மன் வந்து உதவி செஞ்சுச்சா? துர்கா, எனக்கும் தெய்வ நம்பிக்கை இருக்கு. ஆனா உன்ன மாதிரி மூட நம்பிக்கை எல்லாம் இல்ல. நீ சொல்றத பார்த்தா அந்த அம்மன் ஏதோ உன் சொந்தக்காரி மாதிரியும் உன் கூடவே வந்து இருந்த மாதிரில பேசுற. நீங்க சொன்னாலும் சொல்லாட்டியும் கனகதுர்கா அம்மன் என் சொந்தக்காரி தான். அவ என் கூட தான் இருக்கா, என் கூடவே தான் இருப்பா. ஆ, சரி சரி, உன் நம்பிக்கை பழிக்கட்டும். சின்னையா, நம்ம கூட வீட்டுல கனகாவா இருந்ததும் கனகதுர்கா அம்மன் தான். ஆனா அதை இப்ப உங்ககிட்ட சொல்ல முடியாத நிலைமையில நான் இருக்கேன். ஏ துர்கா, என்ன திடீர்னு அமைதியாயிட்ட? ஒண்ணும் இல்ல சின்னையா, சொன்னா நீங்க நம்ப மாட்டீங்க, இருந்தாலும் சொல்றேன். நான் கர்ப்பமா இருக்கேன்னு சொன்ன உடனே நீங்க கோவத்துல ரூமுக்குள்ள போய் கதவை சாத்திக்கிட்டீங்க. நான் கனகதுர்கா அம்மனை மனசுல நினைச்சு வேண்டிக்கிட்டேன். அது அந்த அம்மனுக்கு நிச்சயம் கேட்டிருக்கும். அதான் அந்த அம்மனே வந்து உங்களுக்கு தெரியாத ரகசியத்தை தெரியப்படுத்திருக்கு. ஆ சரி, நீ சொல்றது உண்மைன்னே வச்சுக்கோயேன். சின்னையா, இப்ப நான் உனக்கு கேட்டா நீங்க தப்பா எடுத்துக்க மாட்டீங்கல்ல? என்ன? இல்ல, நான் கர்ப்பமா இருக்கேன்னு சொன்னதும் உங்களுக்கு என்ன தோணுச்சு? ஃபர்ஸ்ட் உன் மேல எனக்கு கோவம் தான் வந்துச்சு. ஏன் சின்னையா? நீ கர்ப்பமா இருக்கிறது ஒரு வாரத்துக்கு முன்னாடியே உனக்கு தெரிஞ்சிருக்கு. அது ஏன் என்கிட்ட வந்து சொல்லல? நீ கர்ப்பமா இருக்க விஷயத்த யாரோ வந்து என்கிட்ட சொல்லிதான் நான் தெரிஞ்சுக்கணுமா? அதான் கோவமா அப்படி நடந்துக்கிட்டேன். அதுவும் இல்லாம எனக்கு என்ன நடந்ததுன்னே தெரியல. என்ன மன்னிச்சிருங்க சின்னையா, நான் உங்ககிட்ட சொல்லதான் அன்னைக்கு ரூமுக்கே வந்தேன். அப்போ போன் வந்ததும் நீங்க அவசரமா ஆபீஸ்க்கு கிளம்பி போயிட்டீங்க. அதுக்கப்புறம் நானும் மாயாவும் உங்களை பார்க்க ஆபீஸ்க்கு வந்தோம். ஆனா அதுக்குள்ள நீங்க வீட்டுக்கு போயிட்டீங்க. நான் வீட்டுக்கு வர்றதுக்குள்ள உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருச்சு. அவசரப்பட்டு நீங்களும் கோவப்பட்டுட்டீங்க. சாரி துர்கா, எனக்கு தெரியாம இவ்வளோ நடந்திருக்கு. என் மேலேயும் தப்பு இருக்கு. பரவாயில்ல சின்னையா. சின்னையா, என் மேல அவ்வளோ நம்பிக்கை வச்சிருக்கீங்களா? துர்கா, உன்னை பத்தி எனக்கு நல்லா தெரியும். என் மனசு பூரா நீதான் நிறைஞ்சிருக்க. ஏய் துர்கா, என்ன சின்ன குழந்தை மாதிரி அழுதுகிட்டு? ஏய் அழாத. துர்கா, உனக்கு ஒண்ணு தெரியுமா? இந்த உலகத்திலேயே புருஷனுக்கே தெரியாம ஃபர்ஸ்ட் நைட் நடந்தது எனக்கு மட்டும்தான். போங்க சின்னையா.
சார், பேபி நல்லா இருக்கு, ஒன்னும் பயப்பட தேவையில்லை. நான் தர மருந்து மாத்திரைய நீங்க சரியா சாப்பிட்டா போதும். நெக்ஸ்ட் மந்த் அடுத்த செக்கப்க்கு வரணும். அப்புறம் இவங்கள காய்கறி பழங்கள் நிறைய எடுத்துக்க சொல்லுங்க. துர்கா, என்னதான் ஹஸ்பண்ட் உன் கூட இருக்கிறவங்க உன்னை நல்லா கேர் பண்ணிக்கிட்டாலும் நீயும் உன்னை நல்லா கவனிச்சுக்கணும், கவனமா இருக்கணும். சரியா? சரிங்க டாக்டர். என் சின்னைய என் பக்கத்துல இருக்கிற வரைக்கும் எனக்கு எந்த கவலையும் பயமும் இல்ல. நான் என்ன பாத்துக்கிறத விட அவர் என்ன நல்லா பாத்துக்குவாரு. ஓகே, கங்க்ராச்சுலேஷன் அசோக். உங்க ஒய்ஃப் உங்களை இந்த அளவுக்கு நம்புறத பாக்குறப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. டேக் கேர். ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. பத்திரமா பாத்துக்கோங்க. ஓகே டாக்டர், தேங்க்யூ. 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 வா. அசோக் சார், ஆ? துர்கா அம்மாவை ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு போனீங்களே, டாக்டர் என்ன சொன்னாங்க? துர்காவை செக் பண்ணி பார்த்துட்டு பேபி நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. நீதான் மங்கா துர்கா கூடயே இருந்து நல்லபடியா பாத்துக்கணும். நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க சார், துர்கா அம்மாவை நான் கவனிச்சுக்கிறேன். குழந்தை பிறக்கிற வரைக்கும் நான் கூடவே இருந்து அவங்கள கண்ணும் கருத்துமா பாத்துக்க வேண்டியது என் பொறுப்பு. இப்பதான் எனக்கு ரொம்ப நிம்மதியா இருக்கு. சரி, சாப்பிடுங்க. மங்கா, ஆ? தொண்டை கொஞ்சம் கோல்டா இருக்கிற மாதிரி இருக்கு. ஹாட் வாட்டர் கொஞ்சம் எடுத்துட்டு வரியா? இருங்க சார், இப்ப எடுத்துட்டு வந்துடுறேன். ஐயோ, ஹாட் வாட்டர்ல கொஞ்சம் சால்ட்டும் பெப்பரும் போட சொல்றதுக்கு மறந்துட்டேன். நீங்க சாப்பிட்டு விட்டுருங்க, நான் போய் சொல்லிட்டு வந்துடுறேன். சித்தப்பா, ஆ? நான் போயிட்டு இல்ல வரேன். கௌரி, நீ சாப்பிடு, நான் போய் சொல்லிட்டு வரேன். சாப்பிடுங்க சாப்பிடுங்க. என்ன சார் வேணும்? மங்கா, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். சொல்லுங்க சார். துர்காவை செக்கப்க்கு அழைச்சிட்டு போயிருந்தப்ப டாக்டர் இன்னொரு முக்கியமான விஷயத்த சொன்னாங்க. என்ன சார்? சொல்லுங்க டாக்டர், ஏதோ பேசணும்னு சொன்னீங்க. சாரி அசோக், உங்க மனைவி பக்கத்துல இருந்ததால சில விஷயங்களை மறைக்க வேண்டியதாயிடுச்சு. உங்க மனைவி வயித்துல இருக்க பேபி ரொம்ப பலவீனமா இருக்கு. எதுவா இருந்தாலும் இன்னும் 2 வாரம் கழிச்சு தான் என்னால சொல்ல முடியும். என்ன டாக்டர் சொல்றீங்க? ஆமா அசோக், அவங்கள கொஞ்சம் பத்திரமா பாத்துக்கோங்க. கனமான பொருள் எதையும் தூக்க சொல்லாதீங்க. நடக்கிறது, உட்கார்றது, மாடிப்படி ஏறுறது எல்லாத்துலயும் நிதானத்தை கடைபிடிக்க சொல்லுங்க. இந்த விஷயம் அவங்களுக்கு தெரிஞ்சா பயந்துருவாங்க. அதுவே பேபிக்கு பிரச்சனை ஆயிடும். அதான் உங்களை தனியா கூப்பிட்டு சொல்றேன். ஐயோ, என்ன சார், என்ன டாக்டர் இப்படி சொல்லியிருக்காங்க? சார், நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. உங்க நல்ல மனசுக்கு கண்டிப்பா நல்லதுதான் நடக்கும். ஓ, துர்கா வயித்துல இருக்கிற கரு வீக்கா இருக்கா? இயற்கையே அவளுக்கு எதிரா சதி செய்யும் போது என் வேலை இன்னும் ஈஸியா இருக்குமே. இல்ல மங்கா, துர்கா தான் பாவம். இதெல்லாம் தெரிஞ்சா அவ உடைஞ்சு போயிருவா. அப்புறம் அவளுக்கும் குழந்தைக்கும் அதுவே பெரிய ஆபத்தாயிடும்.
எப்படியாச்சும் துர்காவை நீ தான் கூட இருந்து நல்லபடியா பார்த்துக்கணும். அவளை காத்து கொடுக்க வேண்டியது உன்னோட கடமை. சார், துர்கா அம்மாவை காத்து கொடுக்க தான் நானே வந்திருக்கேன். நீங்க கவலையை விடுங்க. டாக்டர் சொன்ன மாதிரி உங்க குழந்தைக்கு ஒன்னும் ஆகாது. துர்கா அம்மா இதெல்லாம் கடந்து வந்துருவாங்க. நான் கும்பிடுற அந்த கனக துர்கா நிச்சயம் உங்களை கைவிடாது. சரி மங்கா, இந்த விஷயம் யாருக்கும் தெரிய வேண்டாம். சரிங்க சார். என்ன அசோக் நீ மங்கா ஏன் வேலையாளுன்னு தெரியாம அவகிட்டயே உன் விஷயத்த சொல்லிட்டு யாருக்கும் தெரிய வேண்டான்னு வேற சொல்றியே. எப்படின்னு இப்போ ஒரு சாம்பிள் உனக்கு காட்டுறேன். அசோக், மங்கா ஏன் உத்தரவுக்கு காத்துக்கிட்டு இருக்கா? உன் மனைவி துர்காவையும் அந்த கருவையும் அழிக்கிறதுக்கு நான் மங்காவை தயார் பண்றேன். துர்காம்மா, ஏய் துர்கா, துர்கா பாத்து பாத்து. துர்கா இவ எதுக்கு வந்து தடுத்தா? இவ வேலை இது இல்லையே. ஓவர கேர் எடுத்துக்கிறாளே. துர்கா உனக்கு ஒன்றும் ஆகலையே? ஒன்னும் இல்ல, பயப்படாதீங்க. ஒன்னும் இல்ல. துர்கம்மா, துர்கம்மா, ஒன்னும் இல்ல, சாப்பிடுங்க. சார், நீங்க சாப்பிடுங்க. ஒன்னும் இல்ல, பயப்படாதீங்க. ஒன்னும் இல்ல, சாப்பிடுங்க. ஒன்னும் இல்ல, நான் பாத்துக்கிறேன். ஏ மங்கா, துர்கா வயித்துல இருக்கிற குழந்தை ரொம்ப வீக்கா இருக்குன்னு உன்கிட்ட அசோக் சொல்லிட்டு இருந்தத நான் கேட்டேன். அந்த சந்தோஷத்துல தான் என் சக்தியை நான் அனுப்பி துர்கா உக்காந்துட்டு இருந்த அந்த சேரோட அவளை கீழே விழ வைக்க பார்த்தேன். ஆனா நீ என்னடானா அது என்னோட வேலைன்னு தெரியாம துர்காவை தாங்கி பிடிச்சு காப்பாத்திட்ட. எதுக்காக உன்னை இங்க வர வச்சங்கிறத மறந்துட்டியா என்ன? அது வந்து மாயா, எதுவுமே பேசாத. அந்த துர்காவை உலகத்தை விட்டு அனுப்புறதுக்காக தான் நான் ஒண்ணு அழிச்சிட்டு வந்தேன். அது உனக்கு ஞாபகத்துல இருக்கா இல்லையா? மாயாம்மா, நான் சொல்றத கொஞ்சம் பொறுமையா கேளுங்களேன். துர்காவை சேர்ல இருந்து விழ வச்சதே நீங்க செஞ்ச காரியம்னு எனக்கு தெரியாம போச்சு. துர்காமா யதார்த்தமா கீழே விழ போறாங்கன்னு தான் அவங்கள தாங்கி பிடிச்சேன். ஏய், அப்படியே அவ யதார்த்தமா விழுந்தா கூட அவளை ஏன் நீ தாங்கி பிடிக்கணும்? அவ சாகட்டும்னு விட வேண்டியதானே? நீ இங்க வந்தது அவளை கொல்ல. அப்புறம் எதுக்கு நீ அவளுக்கு சேவலா செஞ்சுக்கிட்டு இருக்க? அதானே, அதுதானே உன்னோட வேலை. மாயாம்மா, நான் துர்காவை ஒன்னும் சும்மா காப்பாத்தல. அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. என்ன காரணம்? துர்காவோட சேர் கீழே விழும்போது நான் கொஞ்சம் பக்கத்துல தான் இருந்தேன். அப்ப நான் அவங்கள காப்பாத்தலனா அசோக் சாருக்கு என் மேல நம்பிக்கை குறைய வாய்ப்பு இருக்கு. அதுக்கப்புறம்
அவர் என் மேல நம்பிக்கை வச்சு துர்கா பக்கத்துல என்ன இருக்க வைக்க மாட்டாரு. நான் மட்டும் சேர் விழாம தடுக்கலனா பெருசா என்ன இருக்கும்? மிஞ்சி மிஞ்சி போனா துர்காக்கு சின்ன காயம் தான் ஆயிருக்கும். அவ ஒண்ணும் செத்து போயிருக்க மாட்டாளே. அவ கர்ப்பம் கலைஞ்சிருக்கோன்னு உறுதியா சொல்ல முடியாதுல்ல. ஆனா துர்காவை நான் காப்பாத்துனதுனால அசோக் சாருக்கு இப்போ என் மேல டபுள் மடங்கு நம்பிக்கை வந்திருக்கும். நான் துர்காவோட இருக்கிறத தான் அவர் விரும்புவாரு. ஆமா, நானும் துர்காவோட நிழலாவே இருந்து சரியான சந்தர்ப்பத்தை பார்த்து அந்த துர்காவை ஈஸியா கொல்ல முடியும்.